மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024ஆம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக்கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண் துஞ்சாமல் உழைக்க வேண்டும், எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டணி யாரோடு கவலை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. கூட்டணி யார் அமைத்திருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? பொருந்திய கூட்டணி, ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல. யாரிடம் நாம் இறங்கி போய்விட மாட்டோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்த ஒப்பற்றத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி. நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள், கேட்டாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே, நீங்கள் என்ன யாத்திரை நடத்த போகிறீர்கள்? என்னுடைய யாத்திரையெல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு யாத்திரை போவதுதான் என்னுடைய யாத்திரை. அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். ஜூன் 22ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். ஒரு பாட்டு உண்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஜூன் 22ஆம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும். உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம், வெல்வது நிச்சயம். பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம். தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.